ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏப்ரல் மாத நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2, 3ஆம் தேதிக்குள்ளே நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரதமரின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி திவாரி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கரோனா தடுப்பூசிக்கான தொடங்கப்பட்ட வலைதளம் எதுனா கோவின் வலைதளம். சரிங்களா? அடுத்தது 3ஆவது கொஸ்டின் பாருங்கள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் திட்டத்துக்கு தொடங்கப்பட்ட வலைதளம் எதுனா யூவின் வலைதளம். சரிங்களா? அடுத்து 4வது, ரேபிஸ் மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசி திட்டத்தின் வலைதளம் எது அப்படி பார்த்திங்கன்னா ஜூவின் வலைதளம். சரிங்களா? ஸோ 3 வலைதளம் முக்கியம். கரோனானா கோவின் வலைதளம், கர்ப்பிணி குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டம் யூவின் வலைதளம், ரேபிஸ் மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசி திட்டம் ஜூவின் வலைதளம். சரிங்களா? 3மே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது, தி கிரேட் கன்சிலியேட்டர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா சஞ்சீவ் சோப்ரா. தி கிரேட் கன்சிலியேட்டர், சரிங்களா, யாருன்னா சஞ்சீவ் சோப்ரா. அடுத்தது 6ஆவது கொஸ்டின் பாருங்கள், மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் 2025, சரிங்களா, 2025 ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்னா செக் குடியரசின் ஜேக்கப் மென்சிக். சரிங்களா? செக் குடியரசோட ஜேக்கப் மென்சிக் தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதில் மகளிர் இரட்டை பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயானா ஷெனை, மிரா ஆண்ட்ரீவான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 2 பேர் யாருன்னா டயானா ஆண்ட்ரீவா அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 7வது, உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் எப்போது? ஸோ அது ஏப்ரல் 2 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து 8வது பாருங்கள், எந்த ஊரில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா திருச்சியில் உள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 9வது, வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற ஊர் எதுனா கும்பகோணம். சரிங்களா? வெற்றிலைனாலே கும்பகோணம் ஞாபகிச்சுக்காங்க. அது 10வது, 34வது சரஸ்வதி சமன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஸோ யாருக்குன்னா சாது பத்ரிதாஸ். சரிங்களா? சாது பத்ரிதாஸுக்கு தான் 34வது சரஸ்வதி சம்மன் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து 11வது பாருங்கள், வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 மக்களவையில் நிறைவேற்றம். சரிங்களா? மக்களவையில் ஒரு வழியாக நிறைவேற்றம் செஞ்சுட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த மசோதாவிற்கு ஆதரவாக 288 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அந்த மசோதாவுக்கு எதிராக 232 உறுப்பினர்கள் எதிராக வாக்களிச்சிருக்காங்க. சரிங்களா? எத்தனை? 282 ஆதரவு, 232 எதிர்ப்பு. சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின், அரங்கநாதன் இலக்கிய விருதை 2025 வென்றவர் யார்? சரிங்களா? ஸோ இந்த இலக்கிய விருது மொத்தம் 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று தமிழவன், இன்னொன்று திருநாவுக்கரசு. சரிங்களா? அடுத்து 13வது, இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல ஆலை எங்குள்ளது? சரிங்களா? சூரிய மின்கல ஆலை எங்கன்னா குஜராத்தில் இருக்குது. சரிங்களா? அதேமாரி இராணுவ தளபதி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? இராணுவ தளபதி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா புதுடெல்லியில் நடைபெற்றது. ஓகேவா? அடுத்தது 15வது பாருங்கள், ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பூனம் குப்தா. சரிங்களா? வாய்ஸ் கவர்னர் யாருன்னா பூனம் குப்தா அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்கள், மாநில அரசின் கணக்கு குறித்த அறிக்கையை ஆளுநரிடம் அளிக்கும் சட்டப்பிரிவு 151 2வது பிரிவு சொல்லுது. சரிங்களா? ஸோ அதாவது இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு அரசோட கணக்கை அந்த அறிக்கையை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஆளுநர், இப்போது யாருக்கு ஆர்.என். ரவி. சரிங்களா? ஸோ அவங்களிடம் அளிக்கும் சட்டப்பிரிவு தான் 151 2 பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 17வது பாருங்கள், தங்கத்திலான மணி எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? சரிங்களா? எங்கன்னா வெம்பக்கோட்டையில். இந்த வெம்பக்கோட்டையில் தான் முதல் முறையாக ஈயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம், ஈயம் முதல் முறையாக எந்த அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வெம்பக்கோட்டை அகழாய்வில். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 18வது, 2027 மார்ச் மாதம் நிலவரப்படி
நாட்டில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பிலான வனப்பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது? ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 16,056 சதுர கிலோமீட்டர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மத்திய பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. எதுனா 5460.9 சதுர கிலோமீட்டர் வந்து வனப்பகுதி வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை? மத்திய பிரதேசம் 5460.9 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 157.68 சதுர கிலோமீட்டர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்காங்க. அடுத்து கடைசி பாருங்கள், 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சரிங்களா? 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கன்னா தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. ஸோ அந்த மாநாடுக்கு வந்து இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்கேற்க உள்ளார். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம். ஸோ படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.